ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, சில காரணங்களால் உனக்கு கிடைத்த வாய்ப்பை உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. கவலைப்படாதே, இப்போது மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க செய்ய போகிறேன். நிச்சயமாக அடுத்த வாய்ப்பு உன் வசமாக போகிறது. மனம் திறந்து பேசியதால் இன்று ஒரு பிரச்சனை உனக்கு முடிவுக்கு வரப்போகிறது. நீ எப்படி பயந்திருந்தாய், அதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் பயந்திருந்தாய், என்னென்னவெல்லாம் கற்பனை பண்ணினாய், அந்த அளவுக்கு அதீத கற்பனைக்கு போகாதே. இப்போது பார், என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்து விட்டேனே. எவ்வளவு வாட்டமாக இருந்தாய், இதோ நீ வாடி நிற்கும் என் பிள்ளைக்கு உன்னை வழிகாட்ட வந்து அருள் புரிய வந்து விட்டேன். உன்னுடைய லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறப்போகிறது. ஒரு லட்சியம் இருக்கிறது உனக்கு. மனதை குழப்பாத, எல்லாம் தானாக நடக்கக்கூடிய நேரத்தை பிடித்து விட்டாய், எட்டி பிடித்து விட்டாய். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறக்கூடிய நேரமாக இப்போது வந்துவிட்டது. யாருக்கும் எந்த இடத்திலும் அடிபணியாதே. நீ பெரும்பாலும் எதை பற்றி பேசுகிறாயோ அல்லது கற்பனை செய்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மைதானே? கண்டுபிடித்து விட்டேனா உன் முருகன்? உனக்கென்று நான் இருக்கும்போது நீ ஏன் பிறரிடம் நிலையில்லாத அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றமடைகிறாய்? அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கிறாய். உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது தங்கமே, புரிஞ்சுக்கோ. நீ பயப்படக்கூடாது. நீ எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் தான் நீ இருக்கிறாய். கவசமாக நான் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது. உனக்கு ஏதாவது நேர்ந்து விடும் என்று உள்மனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் முருகா என்று சொல். முன்னால் வந்து நிற்பேன். ஏதோ ஒரு ரூபத்தில் முன்னால் வந்து நிற்பேன். தைரியமாக இரு, நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளை பயப்படக்கூடாது, அதுதான் வேண்டும். உன்னுடைய துயரமானது எந்த அளவுக்கு உன்னை பாதிக்க வைத்து விட்டது என்று தெரியும். உன் வழிகள் எனக்கு புரிந்து விட்டது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபத்தோடு இருக்கிறாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேனே உனக்கு. எதற்கு பயப்படுகிறாய்? உன் அருமை எனக்கு தெரிந்தால் போதும், யாருக்கும் தேவையில்லை. உன் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் தான் அடைந்து வருகிறாய். அதுபோல் பார், உன் வாழ்வில் வளர்ச்சி முன்னேற்றமாக இருக்கும், பின்னேற்றமாக இருக்காது. நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்ற கேள்வியே உன் மனதில் எழும்பக்கூடாது. நல்லது நடக்கும், அது நீடிக்கும் என்று நம்பணும். இப்படித்தான் நீ மனதில் எடுத்துக்கொள்ளணும். உன் கண்கள் சிந்திய கண்ணீருக்கும் உன் மனமடைந்த வேதனைகளுக்கும் காரணமானவர்கள் பதில் சொல்லும் நேரம் இது. தீர்க்கமான தீர்வு உனக்கு நான் தரப்போகிறேன். பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது இவ்வளவு கடினமானதாக இருப்பதாக தோன்றுகிறதா? ஒன்று போல் ஒன்று வருகிறது, ஒன்று போனால் ஒன்று வருகிறது. எவ்வளவுத்தான் நானும் முருகா சுமப்பேன். இதற்கு ஒரு விடிவு தாருங்கள், தீர்வு தாருங்கள், முடிவு கட்டுங்கள் என்று சொல்கிறாய். போதும், நீ அனுபவித்து முடித்து விட்டாய். அனைத்தையும், கெட்டது எல்லாத்தையும் அனுபவித்து முடித்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் கவனமாக நடந்தால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நல்லதை நடத்தி காண்பிப்பேன். ஆனால் ஒன்று தங்கமே, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். வேண்டாம், புலம்பக்கூடாது. உன் புலம்பலை கேட்டேன். உன்னை என் கண்ணாக வைத்து பாதுகாக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். மனச்சாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எப்படி வைத்திருக்கிறேன் என்று நான் அறியாமல் இருக்கிறேனா? உன் உள்ளம் சுத்தமானது, வெண்மையானது. உனக்கு எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம், இந்த முருகனின் தீர்மானம். நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்துதான் நடக்கிறது. என்னிடம் கேட்டுத்தானே செய்கிறாய்.
முருகா இதை செய்யட்டுமா, முருகா இதற்கு தீர்வு என்ன, எத்தனை முருகா என்று சொல்கிறாய். நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் சொல்வதெல்லாம் உனக்கு உண்மை என்று தெரிந்தால் பதிவிடு. முருகா உள்ளதை உள்ளபடி சொல்கிறீர்கள், எனக்கானதை அனைத்தும் செய்கிறீர்கள் என்று பதிவிடு. நான் உனக்கு இன்னும் அடுத்தடுத்து தந்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் நிச்சயமாக சேர்ப்பேன். நீ அதற்கு நன்றி கூற இதில் பதிவு செய். உன் வருங்காலம் என் கையில்தான் உள்ளது. உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும், அது பூந்தோட்டமாக இருக்கணும். அப்போ ஒரு நாள் பூத்து பூத்து குலுங்கும் தங்கமே. இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்தடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன். அடுத்தடுத்த வாய்ப்பு அனைத்தையுமே நீ நல்லபடியாக பழகிக்கிடணும், ஏற்றுக்கிடணும். வாய்ப்பை புதிதாக எடுத்துக்கொள். புதிதாக ஒன்றை செய். உனக்கான கதவுகள் திறக்கச் செய்வேன். நீ அதனை பிடித்து கொண்டுதான் முன்னேறி வர வேண்டும் உன் வாழ்க்கையில். கண்மணியே, உன் கோரிக்கைகளை கேட்டேன், ஏற்றுக்கொண்டேன். உன் வேண்டுதல்களை கேட்டேன், ஏற்றுக்கொண்டேன். உன் பிரார்த்தனைகளையும் கேட்டேன், ஏற்றுக்கொண்டேன். இனி என்ன தங்கமே, உன்னோடு துணையாக இருப்பேன். உனக்கானதை அனைத்தும் செய்து தருவேன். என்னிடம் நீ கேட்பதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. நிச்சயமாக தருவேன். தர வேண்டிய நேரத்தில் தருவேன். ஆனாலும் உனக்குள் ஏதோ ஒரு அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகிறது. உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே போகிறது. மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாக இரு. எதிர்த்து பேச வேண்டிய நேரத்தில் பேசிவிடு. ஆனால் வார்த்தைகள் தகாத வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அமைதியாக பேசு. சரியானதை பேசு. நியாயம் கிடைக்கும். எந்த சிக்கலும் உன்னை ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கிறேன். உன் சிக்கலை தீர்ப்பது என் பொறுப்பு. உன் கஷ்டங்களை தீர்க்க இதோ நான் வந்து உனக்கு பதில் சொல்லுகின்றிருக்கேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாய். உனக்கு நான் ஏற்கனவே வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவத்தை தந்துவிட்டேன். மீண்டும் மீண்டும் கவனமாக இரு. நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. மாயைகளின் பின்னால் மட்டும் சென்று விடாதே. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.